என்னை மறந்து விட்டாயா? உங்களை எப்படி மறப்பேன் இளவரசே? உங்கள் அப்பாவை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டாமா? கொல்ல வேண்டும், தலையை வெட்டி கொல்ல வேண்டும். கொல்வோம். சோழ குலத்தையே வேரோடு அழிப்போம். பாண்டிய ஆபத்துதவிகளே, நம் முதல் எதிரி ஆதித்த கரிகாலன் அருண்மொழியின் மரணச் செய்தியை கேட்டு மதம் பிடித்த யானை போல் கிளம்பி வந்து கொண்டிருப்பான். இந்த நஞ்சு தோய்த்த வாழ் அந்த மத யானையை கொல்லும். மகனுக்கு எரியூட்ட தன் அரண்மனையின் கட்டுக்காவலை விட்டு சுந்தர சோழன் வெளியே வந்தாக வேண்டும். அதுவே நம் தருணம். உடனடியாக அவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை அருண்மொழி உயிருடன் இருந்தால் தந்தையும் தமையனும் கொல்லப்பட்ட பின் அவனால் ஒழிந்திருக்க முடியாது. வெளியே வருவான். பாண்டியர்களின் பழிக்கு இரையாவான். ரவிதாசா, உன் எந்த திட்டமும் பலிக்கப் போவதில்லை. அருண்மொழியை கொல்ல முடிந்ததா உன்னால்? இலங்கையில் எத்தனை முறை தோற்றாய்? கரிகாலன் 100 அருண்மொழிக்கு சமம். அந்த மத யானையை உன்னால் நெருங்கவே முடியாது. அவர்கள் மூவரில் எவர் முதலில் கொல்லப்பட்டாலும் மற்ற இருவருக்கும் 7 சுற்று பாதுகாப்பு அளிக்கப்படும். ஒட்டுமொத்த தஞ்சை படையும் நம்மை தேடுவார்கள். நாட்டிற்குள்ளும் காட்டிற்குள்ளும் நாம் வேட்டையாடப்படுவோம். கரிகாலன் கடம்பூரில் என் கைகளால் கொல்லப்படுவான். இதுவே நடக்கும். கரிகாலன் கடம்பூருக்கு வருவான் என்பது என்ன நிச்சயம்? வரச் சொல்லியது நான். நம் சபதம் நிறைவேற ஒரே வழிதான். வரும் பௌர்ணமி நாளில் ஒரே சமயத்தில் 3 புலிகளும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மரணத்தை இன்னொருவர் அறியாமல் அவர்கள் சாக வேண்டும். நாம் வீரபாண்டியரின் சிதையின் முன் எடுத்துக்கொண்ட சபதம் நிறைவேற வேண்டும். தேவி, நீங்களா? ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் திரும்பவும் வல்லத்துக்கு தலையோடு போகலாம். தேவி, நான் கிளம்பும்போது அம்மாவிடம் தலையோடு தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. என்ன பெரிய தலை, போனால் போகட்டும். அருண்மொழி எங்கிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். சொல்லாவிட்டால் உமக்கு கௌரவமான சாவு கிடையாது.
சொன்னால் கௌரவமான வாழ்க்கையே கிடையாது. அருண்மொழி உயிரோடு தான் இருக்கிறார். இருக்கும் இடம் தெரியும், சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ஆனால் உங்களை பற்றி ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரியும். வேண்டுமென்றால் அதை மட்டும் சொல்கிறேன். என்ன ரகசியத்தை எப்படியா சொல்லுவார்கள்? அந்த தீவட்டி தெரியர்களை போக சொல்லுங்கள். இளவரசி, பாழாய் போன மந்திரவாதி, என்ன அடி! தஞ்சையில் பழுவூர் அரசி போல இருக்கிறீர்கள், இங்கே காட்டில் பாண்டி அரசி போல இருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் எங்கெல்லாம் அரசி? நீங்கள் சொன்ன ரகசியம் என்ன? அதை சொல்லுங்கள். உங்களைப் போலவே இருக்கும் ஒரு பெண்மணியை பார்த்தேன். உங்கள் அம்மா என்று சொன்னால் யாரும் நம்புவார்கள். நரைத்த நீண்ட கூந்தல், யானை மேல் காட்டுத் தெய்வம் போல் வந்தார்கள். போய் அவர்களை பற்றி ஒரு அடையாளம் சொல்கிறேன். அவர்களால் வாய் பேச முடியாது. எந்த ஊரில், எங்கே பார்த்தீர்கள்? அதை சொல்லிவிட்டு இந்த காட்டில் அனாதையாக சாக நான் எனக்கு இருக்கேனா? என் உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும். உங்கள் ஆட்கள் யாரும் என்னை துரத்தக்கூடாது. நான் உறுதி தருகிறேன். இந்த வாழ் மேலானை உம்மை கொல்ல மாட்டோம். அப்பாடா, தலை தப்பியது. ஒரு மனிதனுக்கு தலை மிக மிக முக்கியம் தேவி. எங்கே அந்த வாளா? பூ போல் என் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் பார்ப்போம். இதற்கு அவசியமே இல்லை தேவி. வானார் குலத்து வல்லவரின் சொன்ன சொல் சொன்னதுதான். சொல்லுங்கள், என் அம்மாவை எங்கு பார்த்தீர்? ஈழத்தில் தொன்னை மாநாற்றங்கரையில் ஒரு காட்டரசி போல் வாழ்கிறார்கள். அப்படியே உங்கள் முகம் வரைந்து வைத்தது போல. அந்த முகத்தில் கோபம் இல்லை, பழி உணர்ச்சி இல்லை, கருணை மட்டும்தான் இருந்தது. ஒரு தாயைப் போல. கண்களில் நீர் வழிந்தாலும் நீங்கள் பேரழகிதான். நந்தினியின் கண்ணீரை பார்த்த ஒரே ஆண்மகன் இந்த வல்லவரையன்தான். மறுமுறை அந்த ஊமை தாயை பார்த்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள். ரவிதாசா, இவரை யாரும் தடை செய்ய வேண்டாம்.